ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 9 to 10 இந்த மாதத்தோட டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு மீடியா கிட்டேயும் டிடிடி ஈவோ சொன்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, சம்மர் டைமில் அதிக பக்தர்கள் வருவாங்கங்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. காமன் டிவோட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அடுத்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் ஹாலில் க்யூ லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்கிற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம், மோர், ஸ்நாக்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நான் ஸ்டாப்பாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாட வீதியிலையும் நாராயணகிரி கார்டன்லையும் கால் சுடாமல் இருக்கிறதுக்காக கூலிங் பெயிண்ட்ஸ் அடிச்சிருக்கிறதாகவும் அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோட சேர்த்து 2500 வாலண்டியர் சேவாக்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சம்மர் டைமில் வர அதிக பக்தர்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக. சம்மர் டைம்ங்கிறதுனால ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் சேஷாச்சல மலையில் நடக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. குடிநீர் தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்காக தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் மாதம் தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 21.10 லட்சம் பக்தர்கள். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 118.49 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 7.86 லட்சம் பக்தர்கள். மொத்தம் விற்கப்பட்ட லட்டுக்களோட எண்ணிக்கை 1.01 கோடி லட்டுக்கள் விற்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டவங்க 42.85 லட்சம் பக்தர்கள் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உகாதி 9ஆம் தேதி அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. டிடிடி பஞ்சாங்கம் விசாகப்பட்டினம், விஜயவாடா, ஹைதராபாத், சென்னை, திருமலா திருப்பதி இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னமாச்சாரியாவோட நினைவு நாள் இன்றைக்கி கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. நாராயணகிரி கடலில் இன்றைக்கி சாயந்தரம் ஊஞ்சல் சேவாவில் அன்னமாச்சாரியா பாடல்கள் பாடுவாங்க. மலையப்ப சுவாமி தாயாரை உட்கார பண்ணி. ஏப்ரல் 21, 22, 23 திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி ஸ்வர்ண ரதம் இருக்கும் திருமலாவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்டிமிட்டாவில் இருக்கிற கோதண்டராமசுவாமி கோயிலில் ஏப்ரல் 17லேருந்து 25 வரைக்கும் பிரம்மோற்சவம். கீழ் திருப்பதி கோதண்டராமசுவாமி கோயிலில் இன்னிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வால்மீகிபுரமில் இருக்கிற பட்டாபிராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் சொல்லியிருக்கிறாங்க. டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் நடந்தப்போ ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணதில் கல்யாணோற்சவம் பேரண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தா குழந்தைங்களுக்கு எப்படி தரிசனம் பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கேட்டதுக்கு டிடிடி ஈவோ 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அந்த குழந்தைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூடவே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் லக்கி டிப் எஸ்எம்எஸ் வரதே இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சொன்னாங்க. க்யூ லைனில் என்னோட 20 வயசு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீனியர் சிட்டிசன் தர்ஷனத்துக்கு அக்காமடேஷன் கொடுக்குற மாதிரி இன்ஃபேன் தர்ஷனத்துக்கும் அக்காமடேஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க. அவங்கவுங்க ஊரில் டிடிடியோட கோயில்கள் கட்டுறது பராமரிக்கிறது சம்மந்தமாக 2 பக்தர்கள் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு பக்தர். 99% ரீஃபண்ட் ஆகிடும். அண்ட் ரூம் வக்கேட் பண்ண போது கூட திருமலாவில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ மறுபடியும் ரூம் கொடுக்குறப்போயும் ஃபோட்டோ எடுக்கணும். அது ரெண்டும் செட் ஆனால் தான் உங்களுக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்திருந்தும் உங்களுக்கு காஷன் டெபாசிட் வரல அப்படின்னா தெரியப்படுத்துங்க. அதுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 99% உங்களுக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 300 ரூபாய் தரிசன பக்தர்களை வெயிலில் நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த சைடில் அப்படின்றதுக்கு அது 300 ரூபாய் தரிசன க்யூ கிடையாது, சர்வதர்ஷனம் அதிகமாக இருக்கிறப்போ வெளியில் க்யூ நிற்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்தினாங்க. அலிப்பிரியிலேயே ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணுற அந்த மிஷின் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்டிருந்தார். அக்காமடேஷன் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணுறது நடைபாதையில் திவிதர்ஷன் டோக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மலை ஏறும் இறங்கும் பாதை ஆக்சுவலாக இப்போ 12 to 3 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நைட்டு. பட் அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், தரிசனம் முடிச்சுட்டு லேட்டாக வரப்போ இறங்குறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது, சேஃப்டிக்காக தான் நைட்டு 12 to 3 பிளாக் பண்ணி வைக்கிறோம் பஸ் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜலப்பிரசாதம் யூனிட் அங்கங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு டேமில் இருக்கிற தண்ணியே குடிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது திருமலாவில் வர்ற எல்லா தண்ணியுமே குடிக்கிற தண்ணி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஜலப்பிரசாதம் மட்டும் இல்லை, அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கிற அந்த டேப்பில் வர்ற தண்ணி கூட டேம்லேருந்து வர்றது குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸ் 2-3 பேர் கால் செய்திருந்தாங்க. எஸ்பிசி சேனலில் பஞ்சாங்கம்
தினமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டிவோட்டி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மொத்தம் 29 பக்தர்கள் இன்றைக்கி கால் செய்திருந்தாங்க. ஒரு சிலதுக்கு நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலதுக்கு நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க டிடிடிஓ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் தரிசனம் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, கல்யாணோற்சவம் பேரண்ட்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான், அது எப்பொழுதும் இருக்கிறது. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டிக்கெட் எடுக்கணும். அவங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் அவைலபிளாக இருக்குது, கூட்டம் இல்லை. ஸ்ரீவாரிமேட்டில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க, அங்கேயும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 14 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு சாயந்தரம் திருமலா நாராயணகிரி கார்டனில் அன்னமாச்சாரிய நினைவு நாளை முன்னிட்டு ஊஞ்சல் சேவாவில் மலையப்ப சுவாமி தாயார் உட்கார பண்ணி அன்னமாச்சாரிய பாடல்கள் பாடுவாங்க. திருச்சானூரில் உகாதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கல்யாணோற்சவம் இருக்கும். மத்தியானம் 3 to 4 கோயில் உள்ள முகமண்டபத்தில் தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. சாயந்தரம் புஷ்ப பல்லக்கு இருக்கும். அண்ட் நைட்டு பஞ்சாங்க ஸ்ரவணம் செய்வாங்க. அண்ட் உகாதி அன்னைக்கு திருச்சானூரில் விஐபி பிரேக் தர்ஷன், குங்குமார்ச்சனா, ஊஞ்சல் சேவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,549 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.33 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,816 பேர். திருமலா சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி தினமும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டைமை ஒட்டியே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா கன்ஃபார்ம்டாக டிடிடியோட ரூம்ஸ் கிடைக்கும். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நின்னா போதும். எல்லாருமே நிற்கணுன்ட்டு இல்லை. ஆனால் சாவி வாங்குறப்போ 2 பேராவது இருந்தால் தான் நமக்கு சாவி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.